கச்சத்தீவில் கண்காணிப்பு கோபுரத்தை இலங்கை கடற்படை அமைக்கவில்லை என்ற இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் விகாஷ் ஸ்வரூப் தெரிவித்துள்ள கருத்து உண்மைக்கு புறம்பானது என்று ராமேஸ்வரம் மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக மீனவர் சங்க தலைவர் ஜேசுவுடன் செய்தியாளர் பாலா மேற்கொண்ட நேர்காணலை தற்போது பார்ப்போம். கச்சத்தீவில் தற்பொழுது ராணுவ தடவாளங்கள் எதுவும் அமைக்கவில்லை என இந்தியாவினுடைய வெளிவிவகாரத்துறையினுடைய செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். அதற்கு தமிழக மீனவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தற்பொழுது நம்மளிடம் மீனவர் சங்க தலைவர் ஜேசு இருக்கார். நம்ம அதை அவர்கிட்ட கேட்போம். கச்சத்தீவுக்கு நீங்க அடிக்கடி சென்று வரீங்க. அந்த கச்சத்தீவுல மீனவர்கள் அதே போல மீனவர்கள் சிறை பிடிக்கும் போது கச்சத்தீவு அருகே தான் சிறை பிடிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா தற்பொழுது அங்க பகுதியில் ராணுவ தடவாளங்கள் எதுவும் அமைக்கலைன்னு சொல்லி வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் தெரிவிச்சிருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? இலங்கையில போர் நிறுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2009 அப்புறம் இலங்கை கடற்படை கச்சத்தீவுல முகாமிட்டு அந்த செல்போன் டவர்கள் போன்ற டவர்கள் அமைச்சு அங்க தங்கி இருக்கிறாங்க. ஏன்னா நாங்க ஏற்கனவே மீன் பிடிச்சிட்டு ஏதாவது படகுல விபத்துன்னு சொன்னா கச்சத்தீவுல இறங்கி ஓய்வு எடுக்கிறதுக்கு நாங்க போவோம். அந்த டைம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு வருவோம். ஆனா இப்போ உடனே இலங்கை கடற்படை அங்க 50க்கும் மேற்பட்ட கடற்படையினர் கச்சத்தீவிலே தங்கி இருக்கிறாங்க. இதற்கிடையில அமைச்சர் செய்தி தொடர்பாளர் சொல்லியிருக்கிறது மிகுந்த வேதனை அளிக்குது. ஏன்னா அவங்க தெரியாம சொல்றாங்க. இப்ப கச்சத்தீவுல முகாமிட்டு இலங்கை கடற்படை 20 வருஷத்துல 365 நாளுமே அவங்க இருக்கிறாங்க. அந்த பகுதியில 12 நாட்டிகள்ல போய் மீன் பிடிக்க போகும்போதே உடனே கச்சத்தீவுல இருந்து இந்த பைக்கு போன்ற அதிநவீன கப்பற்படையை வச்சு படகுகளை சிறை பிடிக்கிறது, படகுகளை விரட்டி விடுறது, வலைகளை வெட்டி வீழ்த்துறது தொடர்ந்து வாடிக்கை நிகழ்வா இருக்கு. உடனே மத்திய அரசாங்கம் இலங்கை அரசோட பேசி அந்த பொதுவா உள்ள அந்த கச்சத்தீவுல முகாம் அமைக்க கூடாது, முகாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்ற ஒரு நிலைப்பாடா எடுத்தா தான் நாங்க பிரச்சனை இல்லாம மீன் பிடிக்க முடியும். இப்ப 45 நாள் தடைக்காலம் முடிஞ்சு நாங்க தொழிலுக்கு போறதுக்கு ஆயத்தமாக்கிட்டு இருக்கிறோம். இந்த நிலையிலேயே எங்களுக்கு இலங்கை கடற்படை எங்க படகுல சிறை பிடிப்பாங்களோ, அடிச்சு விரட்டுவாங்களோன்னு ஒரு பயந்த நிலையில தான் இருக்கிறோம். மத்திய அரசாங்கம் துரித நடவடிக்கை எடுத்து பிரச்சனை இல்லாம மீன் பிடிக்கிறதுக்கு வழிவகை செய்யணும்.